அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, தொழுகையினுடைய கடமைகள் எத்தனை என்று நாம் பார்த்தால் 14 கடமைகளை நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகின்றது. எனவே இந்த 14 கடமைகளில் எந்த ஒன்றையும் நாம் வேண்டுமென்றோ மறைதியாகவோ விட்டுவிடக்கூடாது. முதல் கடமை, தொழுகைக்காக நிற்பவர் தனக்கு உடலில் சக்தி இருந்தால் எழுந்து நின்று தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் என்ற சஹாபிக்கு நின்று தொழுவீராக, உம்மால் முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுவீராக, அதற்கும் முடியாவிட்டால் படுத்த நிலையில் தொழுவீராக என்று உபதேசம் செய்தார்கள். எனவே சுன்னத்தான தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதற்கு நின்று தொழ முடியுமாக இருந்தால் நின்று தொழுதால் முழு நன்மையும் கிடைக்கும். முடியாவிட்டால் நின்று தொழ முடியுமானவரும் கூட சுன்னத்தான தொழுகையை பொறுத்த வரைக்கும் அமர்ந்த நிலையில் தொழலாம். ஆனால் நின்று தொழுதால் கிடைக்கும் நன்மையில் பாதிதான் கிடைக்கும். இரண்டாவது கடமையாக ஆரம்ப தக்பீரை நாம் கூறிக்கொள்ள வேண்டும். ஆரம்ப தக்பீர் என்பது அல்லாஹு அக்பர் என்ற தொழுகையை ஆரம்பிப்பதாகும். இந்த ஆரம்பி தக்பீர் தொழுகையினுடைய கடமைகளில் உள்ளதாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை கொண்டு ஆரம்பிப்பார்கள், தஸ்லீமாவை கொண்டு முடிப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று தொழுகையினுடைய மூன்றாவது கடமை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது. ஒவ்வொரு ரக்அத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஃபாத்திஹாவை ஓதி இன்னொரு சூறாவை நாம் ஓதி முடித்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு தொழுகைக்காக நாம் ருகூ செய்வோம். இந்த ருகூவும் தொழுகையினுடைய கட்டாய கடமையில் ஒன்றாகும். தொழுகையை உரிய முறையில் தொழாது வந்த மனிதனுக்கு நபி அவர்கள் சும்மர்க ஹத்தா தத்மஇன்ன ராக்கிஆ, பிறகு ருக்கூ செய்வீராக, தொழுகையில் முழுமையாக அமைதி அடையும் வரைக்கும் நீ ருக்கூ செய்வீராக என்று சொன்னார்கள். பிறகு அந்த ருக்கூவில் இருந்து நாம் எழுவது தொழுகையினுடைய கடமைகளில் ஒன்றாகும். இஅ்திதால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலைக்கு நாம் அந்த இஅ்திதாலில் நாம் முழுமையாக நின்று கொள்ளும் வரைக்கும் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, அதை தொடர்ந்து 7வது கடமையாக சுஜூதுக்கு செல்வது. சும்மஸ்ஜுத், பிறகு சுஜூதை நிறைவேற்றி என்று அந்த மனிதனுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே மனிதனுடைய 7 உறுப்புகளும் அந்த சுஜூதில் முழுமையாக ஸ்திரமாகும் வரைக்கும் அந்த சுஜூதில் அவர் இருக்க வேண்டும். எனவே சுஜூது செய்பவர் 7 உறுப்புகள் மீது சுஜூது செய்யுமாறு கடமையாக்கப்பட்டிருக்கிறார். அதில் மனிதனுடைய நெற்றி, மூக்கு இணைந்து முகம், பிறகு அவருடைய 2 கைகள், 2 முழங்கால்கள், பிறகு பாதத்தினுடைய 2 ஓரங்கள், இப்படி 7 உறுப்புகள் தொழுகையில் சுஜூதின் போது நிலத்தில் படுவது கடமையாகும். பிறகு சுஜூதை விட்டு நாம் எழும்ப வேண்டும். அதுவும் தொழுகையினுடைய கடமையில் ஒன்றாகும். பிறகு 2 சுஜூதுக்கு இடையில் அமர்வது தொழுகையினுடைய கடமைகள் ஒன்றாகும். இது 9வது கடமை. 10வது கடமை, நாம் இறுதியான தஷஹுதுக்காக அமர வேண்டும். அத்தஹியாத்து ஓதுவதற்காக அமருவது கடமையாகும். அதில் அத்தஹியாத்தை நாம் ஓத வேண்டும். பிறகு 2 பக்கத்திலும் நாம் சலாம் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு கடமையிலும் நாம் அமைதியை பேணுவது தொழுகையினுடைய கடமையாகும். அதே போன்று ஒவ்வொரு கடமையையும் அடுத்தடுத்ததாக நாம் நிறைவேற்றுவது கடமையாகும். இவ்வாறு மொத்த கடமைகள் யாது என்று பார்த்தால் 14 கடமைகள் தொழுகையில் அமைய பெற்றுள்ளது.